என்னடா தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணாலும் இங்கே நம்ம பிஜேபியோட அலை மோடி அலை வேலை செய்ய மாட்டுது. இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. நம்மளை கிட்டே நெருங்க விட மாட்டாங்களே, எப்படி என்ன பண்ணலாம், எந்த விதத்தில் வந்து இந்த தென்னிந்தியாவை வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுக்கலாம், சவுத் இந்தியாவை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலில் எடுக்கலாம், இல்லை அவங்கள கைட்டி விட்டுறலாமா, இல்லை இவங்களோட தயவு இல்லாமல் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியாதா சொல்லி பல குழப்பங்கள் பல சந்தேகங்கள்லாம் அவங்களுக்குள்ள மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த 2026 வந்து ஒரு கேட் பாஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுதான் இந்த டீலிமிட்டேஷன்ன்ற ஒரு கான்செப்ட். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிற ஒரு கான்செப்ட். வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவா பாருங்க. இந்த டீலிமிட்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. அது என்னன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பார்த்து அது வந்து தொகுதி பங்கீடு, இந்தந்த மாநிலங்களுக்கு இத்தனை எம்பிக்கள் இருக்கணும், இந்தந்த மாநிலங்களுக்கு இத்தனை எம்பிக்கள் இருக்கணும்னு ஒரு வரையறையை செட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லை மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 82 மற்றும் 170 வலியுறுத்துகிறது. இப்படி மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்ய டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ற குழுவை அமைக்க வேண்டும் என்று 1952ஆம் ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்படுது. அதாவது ஒரு குழு அமைக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ற ஒரு குழுவை 1952 வந்து ஒரு சட்டமா ஒரு குழு அமைக்கிறாங்க. 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த விஷயத்த பண்ணணும். இதற்கு பிறகு இந்தியாவில் வந்து 1951, 61, 71 சொல்லி 3 முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் வந்து தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது. அதாவது இந்த டீலிமிட்டேஷன் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 3 முறை நடந்திருக்கு. அதாவது மறுபடியும் சொல்றேன், 1951, 61, 71 இது நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்திய மக்கள் தொகை முறையை 36 கோடி, 43.9 கோடி மற்றும் 54.8 கோடியாக இருந்த நிலையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் 1952 நடந்த முதல் தேர்தலில் 494 தொகுதிகள் அமைக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நடந்த இந்த எம்பி எலெக்ஷன் வந்து 494 எம்பி சீட்ஸை வச்சு அது வந்து நடந்தது. அதற்கு பிறகு 52 தான் முதல் இந்த எம்பி எலெக்ஷன் நடக்குது. அப்போ 494 எம்பி சீட்ஸ் இருந்தது. அதை வச்சுதான் முதல் முறை நடந்தது. அதுக்கு பிறகு வந்து 10 ஆண்டு வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து இந்த டீலிமிட்டேஷன் கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அதற்கு பிறகுதான் வந்து 522 பண்றாங்க. திரும்ப இன்னொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும்போது தான் 543 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 543 தான் தொடர்ந்து ஃபாலோ செய்யப்படுது. இதன்படி இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு செய்யப்படாமல் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள மக்களவை தொகுதிகள் குறைந்து அவற்றில் பிரதிநிதித்துவம் குறையும் என கூறப்படுகிறது. இவ்வளவுதான். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இது இலகுவா நான் புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு பிஜேபி மோடி வட மாநிலங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிசா, ராஜஸ்தான் சொல்லி அங்க ரொம்ப வெயிட்டா இருக்காங்க. இந்த சவுத் இந்தியால வந்து அவங்களால வந்து கோல் விட்டுற முடியல. டிசைடிங் ஃபேக்டராக அவங்களால மாற முடியல. இங்க மோடி அலையோ இந்த பிஜேபி அலையோ இங்க அடிக்க மாட்டுது. இங்க எதிர்ப்பு மனநிலை அதிகம் பேர் இருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மத கலவரங்கள் தூண்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இந்த சவுத் இந்தியா வந்து கொஞ்சம் முற்போக்கான ஒரு மாநிலங்களாக இருக்குது. அதுல தமிழ்நாடு வந்து ரொம்பவும் முற்போக்கான ஒரு மாநிலமா இருக்கு. அதுக்கு வந்து இங்க பல தலைவர்கள் இருக்காங்க. பெரியார், அம்பேத்கர்னு சொல்லி இங்க மிகப்பெரிய ஒரு சக்திகள்லாம் இங்க இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் வந்து இந்த டீலிமிட்டேஷன் என்ன நடக்குதுன்னா 71 வரைக்கும் இந்த 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதப்படி வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாங்களா. அது 1976 எமர்ஜென்சி டைம்ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, 25 வருஷத்துக்கு வந்து இந்த விஷயத்த நான் ஸ்டாப் பண்றேன், இந்த டீலிமிட்டேஷன் கான்செப்டை நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். எதுக்குன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு யூஸ் பண்றதுனால இந்த மக்கள் தொகையை வந்து நீங்க கம்மி பண்ண பாருங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க இந்த சென்சஸ் எல்லாம் குறைக்கிற வழியை பாருங்க. அப்படிதான் வந்து ஒரு சட்டத்தையும் போட்டாங்க அவங்க. 1976 எமர்ஜென்சி பீரியட்ல வந்து இந்த மக்கள் தொகை இந்த சென்சஸை நம்ம குறைக்கணும், அது குடும்ப கட்டுப்பாடு சில விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரணும் இந்தியா முழுக்கன்னு சொல்லி தான் ஒரு சட்டத்தை ஏத்துறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் வந்து சவுத் இந்தியா முழுக்க வந்து அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. கடந்த அந்த 25 வருஷம் 1976 இருந்து 2001 வரைக்குமே அதை ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் கணிசமான வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சவுத் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து கடைபிடித்து ஃபாலோ பண்ணி இங்க மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. ஆனா வடக்குல வந்து அதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணாம அங்க வந்து மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. சட்டம் நல்லா புரிஞ்சுங்க, அவங்க சொன்னதை இங்க இந்த சவுத் இந்தியா ஃபாலோ பண்ணியிருக்கு.
தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணனால மக்கள் தொகை கணிசமாக குறைந்திருக்கு, வட மாநிலங்களில் அதிகரிச்சிருக்கு. சரி, இப்போ திரும்ப இன்னொரு ஒரு 25 வருஷம் நம்ம கிரேஸ் பீரியடை கொடுப்போன்னு அந்த டைம்ல வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து திரும்ப 25 வருஷம் நான் கொடுக்குறேன், அப்போ நம்ம அதை பத்தி பேசுவோன்றது தான் கான்செப்ட். அதன்படி இப்போ அந்த 25 வருஷமானது 2026 தான் இப்போ வருது. அந்த 2026 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா இங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை கம்மியா இருக்குமா? கடந்த 50 வருஷம் நீங்க ஏத்துன சட்டம், உங்க பேச்சை கேட்டு ஃபாலோ பண்ண மாநிலங்கள் நாங்க. உங்க பேச்சை கேட்காம நீங்க வந்து அந்த பக்கம் வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. நீங்க சொன்ன சட்டத்தையும் மதிக்கல, நீங்க கொண்டு வந்த சட்டங்களையும் அவங்க கண்டுக்கல. அவங்க வந்து அங்க வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு வட மாநிலங்கள்ல. இங்க தென்னிந்தியா முழுக்க வந்து இதை வந்து ரொம்ப அழகா அந்த சட்டத்தை வந்து கடந்த 50 வருஷமா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்ததுனாலதான் இந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு புள்ள போதும்பா, 2 பசங்க போதும் பண்ற மாதிரி அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்கு, மற்ற மாநிலங்களும் தெளிவா இருந்திருக்கு. இப்போ இவங்க 2026 வந்து இல்லைங்க நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பேன், அதை படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ 39 எம்பிக்கள் இருக்காங்களா? இல்ல உங்க மாநிலத்துல வந்து மக்கள் தொகை கம்மியா இருக்கு, அங்க ராஜஸ்தான்ல, பீகார்ல, ஒடிசாலாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, உங்களுக்கு 39 ரொம்ப ஜாஸ்தி, அதை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு 30 நீங்க வச்சீங்க, அங்க வந்து ராஜஸ்தான்ல 40 இருக்கு, அவங்களுக்கு ஒரு 80 கொடுத்துருவோம்னு சொன்னா என்ன ஆகுது? இன்ட்டு 2 40 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு 80 கொடுக்கும் போது என்ன ஆகுது? அங்க வடக்குல வந்து பிஜேபிக்கான ஆதரவு குரல் அங்க பெருகுது. உங்களோட சப்போர்ட்டே எனக்கு தேவையில்லடா, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் நான் பிரதமர் ஆகணுமா, நீங்க உங்க வீட்டுல நான் கெஞ்சின்னு இருக்கணுமா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்துங்க. இப்ப நடந்த தேர்தல்ல நிதிஷ்குமாரோட ஆதரவு, ஆந்திராவோட ஆதரவு இல்லாம இவங்களால ஆட்சி அமைத்திருக்க முடியுமா? நல்லா யோசிங்க. நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு எவ்வளவு ஃபண்டு போகுது, ஆந்திராவுக்கு எவ்வளவு ஃபண்டு போகுது, எவ்வளவு பணத்தை வந்து பல திட்டங்களை வந்து இவங்க வந்து என்ன ஆதரவு கொடுத்துருக்கல, இப்ப நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி இவங்க வந்து இவங்க தான் மாநிலத்துக்கான உரிமைகளை அதிகாரமா கேட்டு வாங்குற இடத்துல இன்னைக்கு ஆந்திராவும் அந்த நிதிஷ்குமாரும் இருக்காரு, பீகார். இப்படி அவங்களுக்கான தேவைகளை வந்து எதன் மூலியமா அவங்க வாங்குறாங்க? தன் அதிகாரத்தின் மூலியமா. எங்க கிட்ட இத்தனை எம்பி இருக்கு, எனக்கு வேண்டியதை நீ பண்ணுன்னு சொல்லும் போதுதான் அவங்க நமக்கான மாநிலங்களுக்கான தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ண முடியும். ஆல்ரெடி இங்க வஞ்சிக்கப்படுது தமிழ்நாடு. ஜிஎஸ்டி விஷயங்கள்ல இருக்கட்டும், மற்ற சில விஷயங்கள்ல வந்து இங்க நீட்டு தேர்வுகளாக இருக்கட்டும், இங்க மாநில உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு இங்க தொடர்ந்து பல வருஷமா நாங்க போராடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கடந்த 15 வருடமாக தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் போகுதுன்னு. அதே மாதிரிதான் இப்ப வந்து கேரளாலையும் குறைப்பான், தமிழ்நாட்டிலையும் குறைப்பான், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாலும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எம்பி சீட்ஸோட கவுண்ட்ஸை கம்மி பண்ணிட்டான்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உத்தரப்பிரதேசல 80 எம்பி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை 150 மாத்துவான். ஆக இப்போ புதுசா ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க, நாடாளுமன்ற புதிய கட்டடம் ஒன்று கட்டியிருக்காங்க. அங்க என்ன சீட்ஸ், எத்தனை சீட்ஸ் தெரியுமா அவங்க போட்டிருக்காங்க? 888 சீட்ஸை வந்து அவங்க அலிகேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அப்போ என்ன அர்த்தம்? எதை வச்சு இவங்க பிளான் பண்றாங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸோட அவங்களோட சித்தாந்தம், கொள்கை என்ன எப்படி இருக்கும்னா தொலைநோக்கு பார்வையா இருக்கும். இன்னைக்கு காணது கிடையாது. இன்னைக்கு நான் சாப்பிடறதுக்காக அவங்க பண்ண மாட்டாங்க, நாளைக்கு அவன் புள்ள அவனோட புள்ள சாப்பிடறதுக்காக விதை போடுவாங்க. ஆர்எஸ்எஸ் என்னைக்கு துவங்கப்பட்டது? 1925 துவங்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆகுது. அவங்களோட இலக்கு என்ன? 25 அவங்களோட இலக்கை வந்து அவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அது நெருங்கிட்டாங்க, அதை அச்சீவும் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் ஆன அந்த அமைப்பு தொடங்கப்பட்டு 100 வருடங்கள் ஆகிறது. அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியுமா நாங்க மெஜாரிட்டியா வருவோம், இந்தியா நம்ம கைக்கு வரும்னு? ஆனா அவங்க தொடர்ந்து விதை போட்டுக்கிட்டே இருப்பான். அதைத்தான் இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட அதை இலக்கை அடைஞ்சு 100 வருஷம் ஆயிருக்கு. அவங்க விதை போடுறது எல்லாம் வந்து இன்னைக்குக்காக கிடையாது, நாளைய சந்ததிகள் அவங்களோட அந்த அடுத்து வரக்கூடியவர்களுக்காக அவங்க செட் பண்றதுதான் அவங்களோட அஜெண்டாவே இருக்கும். இன்னைக்கு அது மாதிரி தான் வந்து இன்னைக்கு இந்த சவுத் இந்தியாவோட பவர் வால்யூம் வாய்ஸை கம்மி பண்ணிட்டோம்னா அங்க இருக்கவங்களோட ஓட்டு போட்டே நம்ம பிரதமர் ஆயிடலாம், இவங்களோட சப்போர்ட்டே தேவையில்ல. இது வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி நம்ம ஜம்முன்னு ஆட்சி பண்ணிட்டே போயிடலாம். நாளைக்கு அவன் நினைச்சதுதான் சட்டங்க. ஏய், சிக்கன் மட்டன் சாப்பிடுவே, நீ வெஜ்ஜு தான் சாப்பிடணும், முளைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இதைத்தான் நீ சாப்பிடணும், ஆடு மாடு மேய்க்கிறது பாரு, வச்ச புல்வெளி, பசு புல்வெளி இதெல்லாம் தான் சாப்பிடணும்னுவான், நான்வெஜ் சாப்பிடாதன்னுவான், இந்த கடவுள் தாண்டா உன் கடவுள், நீ இதைத்தான் கும்பிடணும்னுவான். இப்படி பாசிச சக்திகள் வந்துருச்சுன்னா இங்க மாநிலங்களுக்கான உரிமை போயிடுச்சா? இன்னைக்கு மாநில கல்வி இன்னைக்கு மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு போயிடுச்சா? இன்னைக்கு வந்து நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியல. அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு எந்த ஒரு வரி, எந்த ஒரு திட்டம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட கை கட்டி நிக்கிற வேண்டிய நிலைமை வருதா?
இப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் என்பது தமிழ்நாடு அரசு அதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு நம்ம தளபதி அவர்கள் வந்து ஆதரித்து தோளோடு தோளாக நிற்பேன் என்பதை தளபதி அவர்கள் அழுத்தம் திருத்தமா கிறிஸ்டல் கிளியரான ஒரு அறிக்கைங்க. 5 பக்க அறிக்கை, ரொம்ப அழகா தெளிவா இந்த பிரச்சனை என்ன, இது வரதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு வரும், அதன் மூலியமா இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 500 சில்லற எம்பிக்களே வந்து அங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான், பேசுறதுக்கு அவங்களுக்கே டைம் கொடுக்கப்படுறது இல்ல. இப்படி இப்ப புதுசா நீங்க இன்னொரு 400-500 எம்பிக்களை அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கான சம்பளம் இப்படி வரி பணம் சொல்லிட்டு தேவையில்லாம அவங்களுக்கு வேஸ்ட் பண்றதுக்கு இப்போ இருக்கிறவங்களே அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்ன்றதுதான் நம்மளோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. அதே நேரத்துல இந்த 500 சில்லற எம்பிக்களே போதுமானதுதான். நீங்க வேணும்னா இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை தள்ளி போடுங்க, இல்லைன்னா இந்த கான்செப்டே விட்டுருங்கன்றதான் நாங்க சொல்ல வர்றது. இந்த டீலிமிட்டேஷன்ற கான்செப்டே விட்டுருங்க. இப்போ இருக்கிற எம்பிக்களே போதுமானதுதான் இருக்கு. இதை நீங்க ஏன் மறுபடியும் புதுசா ஒரு பிரச்சனை நீங்க கிளப்புறீங்க? இதை அதோட நிறுத்திடுங்க, இல்லைன்னா 25 வருஷம் தள்ளி போடுங்கன்றதுதான் அனைத்து கட்சிகளோட நிலைப்பாடா இருக்கு. ஆனா இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போது தமிழக வெற்றி கழகம் சார்பா நம்ம அண்ணன் பொய்ச்சாளர்கள் போயிருந்தாங்க. மற்ற கட்சிகள் இருந்து பல தலைவர்கள் வந்திருந்தாங்க. 2 பேர் மட்டும் வரல. யாரு? அண்ணாமலை, சின்ன கிளை கட்சியான நாம் தமிழரான சீமான். இந்த 2 கட்சி, அதாவது பிஜேபியோட தலைமை கழகம் கீழே இருக்கக்கூடிய பிஜேபியோட ஒரு இன்னொரு கட்சியான அந்த சின்ன கட்சி சீமான், இது நாம் தமிழர் தான் இந்த புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? தளபதி ஒரு லைனை வந்து அந்த அறிக்கையில போட்டிருப்பாரு. இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டு நலனுக்காக, அதாவது தமிழ்நாட்டோட நலனுக்காக பேசக்கூடிய கட்சிகள் எது, எதிர்த்து பேசக்கூடிய கட்சிகள் எதுன்றத இது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி போற போக்குல யாரையோ போட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கார் தளபதி. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ரைட். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ணாங்க, மக்கள் தொகையை கம்மி பண்ண சொன்னாங்க, கம்மி நாங்க பண்ணோம், உன் பேச்சை கேட்டுதான் பண்ணோம். ஆனா இப்ப கம்மி பண்ணிட்டோன்றதுக்காண்டி அங்க அதிகமா இருக்குன்னு நீ கொடுத்தா, அப்ப உன் பேச்சை கேட்டவன் நானா முட்டாளா? நீ ஏற்ற சட்டத்தை ஃபாலோ பண்ணது நானா முட்டாளான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதைத்தான் இங்க நியாயமான ஒரு கோரிக்கை இங்க வைக்கிறாங்க. மக்கள் தொகை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கப்படாது. நீங்க கம்மியா இருக்கு, நீங்க எங்களோட எம்பிக்களோட சீட்டு எண்ணிக்கையை வந்து நீங்க குறைக்க பார்ப்பீங்கன்றதுதான் வந்து இங்க மற்ற கட்சிகளும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. இன்னைக்கு அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா தளபதி அவர்கள் காலையிலேயே ஒரு அறிக்கை கொடுத்து நீ பேசு பொருளா மாத்திருக்காரு. இன்னைக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கும் போயிட்டு இருக்கு. நல்லபடியான ஒரு துவக்கமாக இருக்கு. ரொம்ப டீடைல்டிங்கான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் விவாதிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். மாநிலங்களின் உரிமை பறிபோகிறதா என்ற ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. இதை பத்தி இன்னும் பிஜேபி வந்து இன்னும் பெருசா இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. ஆனா நிச்சயமா இதை வந்து அவங்க கையில எடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த 888 சீட்ஸை வச்சு புதிய நாடாளுமன்றமானது கட்டப்பட்டிருக்கு. அவங்க கூடிய விரைவில் இந்த 26 அவங்க கையில் எடுப்பாங்க. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை அவங்க நிச்சயமா அவங்க கையில் எடுத்து அதை ஒரு விஷயமா அவங்க மாற்ற பார்ப்பாங்க. மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் போராடுவேன் என்பதை தளபதி அவர்கள் வந்து அந்த அறிக்கையில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் என்றும் தமிழக மக்கள் பக்கம் தான் நிற்கும், தமிழ்நாடு நலன் சார்ந்துதான் பேசும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்யக்குள்ள விரும்புகிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிற ஒரு கான்செப்ட். வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவா பாருங்க. நன்றி, வணக்கம்.